Hi friends, welcome to Photoshop Tamil Tutor. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மூவ் டூல் அப்புறம் பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் மார்க்கி டூல். மார்க்கி டூல் பத்தி நாம பார்க்க போறோம். இந்த நாலு மார்க்கி டூல் பத்தியும் மூவ் டூல் பத்தி பார்க்க போறோம். இந்த டூல்ஸ் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல இருக்கும். சப்போஸ் இல்லைனாலும் விண்டோஸ்ல வந்தீங்கன்னா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டூல்ஸ் வந்துரும். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல மூவ் டூல் பத்தியும் மார்க்கி டூல் பத்தியும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த மூவ் டூல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு கண்ட்ரோல் என். சும்மா இப்போதைக்கு ஒரு நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இல்லைன்னா ஒரு இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இமேஜ் ஒன்று இருக்குது. இந்த இமேஜ் இப்படியே இருந்ததுன்னா நம்ம நகர்த்த முடியாது. இந்த மூவ் டூலில் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி எரர் உங்களுக்கு வரும். சரிங்களா? இதுவே இந்த பேக்ரவுண்ட் எப்போவுமே நகர்த்த முடியாது. சரிங்களா? மூவ் பண்ண முடியாது. அதே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி லேயராக பண்ணிட்டீங்கன்னா லேயரை எங்கே வேணாலும் நகர்த்திக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி லேயரை சின்னது பண்ணுறதுனாலுமே இந்த நான் ட்ரான்ஸ்ஃபார்மெல்லாம் போடுறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம மெனுஸ்லாம் பார்க்கும்போது இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பற்றி சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மூவ் டூல் வச்சு சின்னது பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி மூவ் டூல்ஸ், அதாவது மூவ் டூல்ஸ் பார்த்திங்கன்னா நகர்த்துறதுக்கு தான் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருந்ததுன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒர்க் பண்ண இமேஜ் ஃபைல் ஒன்று எடுத்துக்கிறேன். ஒர்க் பண்ண ஃபைல் எடுத்து அதில் நிறைய லேயர் இருக்கும். அதுக்கு நமக்கு எந்த லேயர் வேணுமோ அந்த லேயரை மூவ் பண்ணி நகர்த்திக்கலாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். மூவ் டூலுங்கிறது அதுக்கு தான் யூஸ் ஆகுது. பாருங்கள், இப்போ எனக்கு இந்த இடம் வேணும், இப்போ இந்த இது வேணும்னு வச்சுங்க, நகர்த்திக்கலாம். ஓகேவா? லேயர் செலக்ட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணோம்னா அந்த லேயரோட என்னென்ன லேயர் எங்கெங்கே இருக்குதுன்னு காட்டும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா நவம்பர். ஸோ மூவ் டூலுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம இங்கே போய் தேடிட்டு இருக்க தேவையில்லை. லேயரில் போய் நம்ம தேடிட்டு இருக்க தேவையில்லை. ஓகேவா? மூவ் டூல் ரைட் கிளிக் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னங்கிறத அதே இதை காட்டும். ஓகேவா? சார், மூவ் டூலோட வேலையை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறது, ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு நான் இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் மார்க்கி டூல். ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் இருக்குது. அதே மாதிரி மூவ் டூலுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா V. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னாவே பாருங்கள் தெரியும், மூவ் டூல் ப்ராக்கெட்டில் போட்டு V அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்கான ஷார்ட்கட்டும் அங்கேயே இருக்கும். அதாவது மார்க்கி டூலில் ரெக்டாங்குலர் மார்க்கி டூலுக்கு M. அடுத்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் மார்க்கி டூல். அடுத்தது சிங்கிள் லைனுக்கு, அதே ஹரிசாண்டல் லைனுக்கு. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே M தான். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வந்ததுன்னா ஷிஃப்ட் வச்சுட்டு எம் அப்படின்னா மாறும் பாருங்கள். ஷிஃப்ட் அமுக்கும்போது பார்த்திங்கன்னா மாறுச்சா? இப்போ மாறும் பாருங்கள். ஸோ நீங்கள் ஷிஃப்ட் வச்சுட்டு இது பண்ணும்போது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நான் இப்போ இது வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் எதுக்குள்ள யூஸ் ஆகுதுன்னா இந்த இமேஜை நான் இப்போ கட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ காப்பி பண்ணிக்கிறேன், இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், இன்னொரு லேயராக க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் இது. உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வேணும்னா லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க, இன்னொரு பக்கம் பேஸ்ட் பண்ணுங்க. போய் அதாவது இன்னொரு நியூ ஃபைல் போட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னொரு இமேஜ் இப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது.
மார்க்கி டூல் எடுங்க, ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் எடுங்க. அதாவது பாக்ஸ் போடுங்க. இப்போ ஒரு இமேஜ் காப்பி பண்ணுவோம். இந்த இமேஜை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். நான் இதுக்கான இந்த வீடியோஸ் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணுனது, இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் போடுறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ், அதாவது ஃபியூச்சர் வீடியோஸ் வரும்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இப்போ மார்க்கி டூல் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் இது பண்ணுறேன். அதாவது இந்த மாதிரி வந்ததுன்னா பாத் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு அதுக்குள்ளே ஒரு இமேஜை கொண்டு வந்து பண்ணால் பாத்துக்குள்ளே நம்ம இமேஜை இன்சர்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இந்த இதில் பாருங்கள், இந்த ஃப்ரேம்குள்ளே ஒரு இமேஜ் நம்ம இது பண்ணுறோம். ஓகேவா? ஒரு கிளிப்பிங்ஸ் கொண்டு வரோம். இப்போ இதுவே இந்த இமேஜை எடுப்போம். Ctrl A போட்டேன், காப்பி பண்ணிட்டேன். Ctrl Shift Alt V. எப்படி கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கோமா? இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாத் கிளிப்பிங்கும்பாங்க. இதுக்கெல்லாமே மார்க்கி டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மூவ் டூல், உங்களுக்கு எங்கே நகர்த்தணுமோ இமேஜை பாருங்கள், நகர்த்திக்கணும். எந்த இடத்துல நகர்த்தணுமோ அதை மூவ் டூல் வச்சு நீங்கள் நகர்த்திக்கலாம். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டருக்குள்ளே ஒரு இமேஜ் கொடுக்குறோம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மார்க்கி டூல் எடுத்துக்காங்க. ரவுண்ட் ஷேப் இருக்கிற மார்க்கி டூல் எடுத்துகிட்டு, ஓகேவா, இப்போது ஒரு இமேஜ் எடுப்போம். இதே இந்த ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்காங்க. போட்டுட்டு Ctrl C அடிச்சிங்கன்னா இந்த இமேஜ் இப்படி காப்பி ஆகிக்கும். இப்போ Ctrl Shift Alt V கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் போடுறோம். Ctrl T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டோம்னா கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ சிம்பிள். இதுக்கு மட்டும்தான்ட்டு இது டூல் யூஸ் பண்ணுறதுட்டு இல்லை. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். லோகோ டிசைன் பண்ணுறதுக்கும் இந்த டூல்ஸ் வச்சு நம்ம இது பண்ணலாம். ஒரு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணுவோம். ஒரு பாக்ஸ் நீங்கள் போடுறீங்க, ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் ஏதாவது ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ இதையும் கட் பண்ணுறேன் நான். எனக்கு இந்த இடத்துல நான் கட் பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த டூல் வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். ஆனால் லேயர் எந்த லேயரில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இதுவே எனக்கு இன்னொரு லேயரில் ரவுண்ட் ஷேப்பில் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி லைன்ஸ் ஏதாவது நீங்கள் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிட்டு லைன்ஸ் ஏதாவது போடணுன்னா ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மார்க்கி டூல் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் கொடுங்க. ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இங்கே கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கலர் இங்கே ஏதாவது செலக்ட் பண்ணிக்காங்க. சென்டரில் வேணால் சென்டரு ஓகே கொடுத்துக்காங்க. ஓகேவா? இப்படி தான் லைன்ஸ் போடணும். ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக். அதே வந்து ஹரிசாண்டல்னால ஹரிசாண்டல் ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக். ஓகேவா? இப்போது இந்த டூல்ஸ் வச்சு, அதாவது இந்த மார்க்கி டூல் வச்சு லோகோ க்ரியேட் பண்ணுறது எப்படி சிம்பிளாக ஒரு லோகோ க்ரியேட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபேஸ்புக் லோகோவே பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஒன்றும் இல்லை, ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டு ஒரு நியூ லேயர் எப்போவுமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணி F அப்படின்னு அடித்து ஒயிட் கலர் கொடுத்துருங்க.
ஆல் கேப்ஸில் இருக்குது, ஸ்மால் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட். ஏரியல் வச்சுக்கலாம். அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது பார்த்துருக்கோம். இதே கொஞ்சம் மேனுவலாக எப்படி பண்ணலாங்கிறது பார்ப்போம். இதுவே எடுத்துக்குவோம், ஏன்னா அப்போ தான் 2 இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த லோகோ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம், மார்க்கி டூல் யூஸ் பண்ணி. ஓகேவா, முதல்ல ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஒரு நியூ லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே லேயராக இருந்தால் தான் மூவ் டூல் வச்சு நகர்த்த முடியும். நம்ம ஏதாவது கரெக்ஷன்ஸ்னாலும் பண்ணிக்க முடியும். நியூ லேயர் போட்டு இங்க் பில்லர் இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க் பில்லர் பார்த்தீங்கன்னா நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ டூல்ஸ் பார்த்திக்கோங்க. ஒரு நியூ லேயர் அப்ளை பண்ணிட்டேன், கிரே கலர் ஃபில் பண்ணிட்டேன். ஓகேவா, அதே மாதிரி ஒரு ஒயிட்டு, அடுத்த லேயரை ஒரு ஒயிட்டு. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு சின்னது பண்ணிக்கலாம். ஓகேவா, மறுபடியும் ஒரு ரவுண்ட் ஷேப் போடுங்க. ஒரு நியூ லேயர், சேம் அதே மாதிரி கிரே, மறுபடியும் நியூ லேயர் போட்டு ஒயிட்டு. இப்போ இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். வேணாம், இது இந்த 2 லேயர் மட்டும் மெர்ஜ் பண்ணிக்கலாங்க, இந்த 2 லேயர். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் லேயர் செலக்ட் பண்ணிக்காங்க. ஒரு நியூ லேயர் அப்ளை பண்ணிட்டு கலர் ஃபில் பண்ணிக்காங்க. அதைவே எடுத்து வைங்க. இப்போது இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த லேயருக்குள்ளே வச்சுட்டு மேஜிக் டூல்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இந்த 2 லேயரை மெர்ஜ் பண்ணுங்கள். அதாவது இந்த 2 லேயர் நம்ம கண்ட்ரோல் போட்டு மெர்ஜ் பண்ணிட்டோம். இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜின்னு கொடுத்தீங்கன்னா, மெர்ஜ் லேயர் கொடுத்தீங்கன்னா இந்த மெர்ஜ் ஆகிக்கும். கொடுத்தீங்களா, இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் அவுட்டர் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இந்த பிஎம்டபிள்யூ இந்த கரு இது நம்ம இந்த டெக்ஸ்ட் டூல்ஸ் இது பண்ணும்போது நம்ம அதை பார்ப்போம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம லோகோ க்ரியேட் பண்ணிட்டு போகலாம் ஒரு 2 மினிட்ஸ்லேயே. அதே மாதிரி இன்னொரு லோகோ வேணாலும் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். சரி, இந்த லோகோ க்ரியேட் பண்ணலாம். எல்லாமே வெரி சிம்பிள் தான், பார்க்குறக்கு இதாக இருக்கும். ஆனால் நம்ம மார்க்கி டூல் வச்சு ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஒரு நியூ லேயர் அப்ளை பண்ணிட்டேன். எல்லாமே லேயர் தனித்தனியாக இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக இருக்கும் ஆல்டர் பண்ணுறதுக்கு. இங்கில் கிளிக் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ மறுபடியும் இந்த லேயருக்கு இதே லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லேயர் ஸ்டைல் வரும். ஓகேவா, நமக்கு தேவை இந்த கலர் ஃபில் பண்ணணும். இதுக்குள்ளே இந்த ஒயிட் லேயர் கலர் இருக்குது, நான் கலர் ஃபில் பண்ணுறேன். கலர் ஓவர்லேன்னு கொடுத்தீங்கன்னா கலர் இல்லை ஆகிக்கும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு சின்னது பண்ணிக்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு. ஓகேவா, இப்போது எனக்கு இந்த இடத்துல கட் பண்ணுறேன் நான். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன், ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன்.
ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 லேயருமே மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இந்த 2 லேயருமே ஓகேவா, அதாவது இந்த லேயரும் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த டூல் லேசர் டூல். இது நம்ம லேசர் டூல் பற்றி நாளைக்கு பார்க்கலாம். நான் இருந்தாலும் இது ஒரு ஆப்ஷனாக சொல்லித்தரேன். போட்டு மார்க்கி டூல் எடுத்து அவ்வளோதான், லோகோ ரெடி. சிம்பிளாக நம்ம மார்க்கி டூல் வச்சு இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி மூவ் டூல் உங்களுக்கு எந்த இடத்துல நகர்த்தணுமோ மூவ் டூல் வி அமுக்குனிங்கன்னா, கீபோர்டில் வி அமுக்குனிங்கன்னா இதாகிருக்கும். இதே எம் அமுக்குனிங்கன்னா மார்க்கி டூல் செலக்ட் ஆகிக்கும் ஓகேவா. ஷிஃப்ட் எம் அமுக்குனிங்கன்னா ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் ஆகிருக்கும். வெரி வெரி சிம்பிள். இதுதான் ஷார்ட்கட்டு. ப்ளஸ் மூவ் டூல் பற்றி பார்த்துட்டோம், இன்றைக்கி ரெக்டாங்கிள் டூல் பற்றி பார்த்துட்டோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரிப்ளை பண்ண முடியும். நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்கிறது எனக்கும் தெரியும். நானும் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு டூல்ஸ் பற்றி பார்ப்போம். இன்னும் 4-5 டூல்ஸ் பற்றி பார்ப்போம். நாளைக்கு வெரி சிம்பிள் தான் வரும். ஸோ 4-5 டூல்ஸ் பற்றி பார்த்துடலாம். தேங்க்யூ.